அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி பௌர்ணமி நிகழப்போகிறது. இந்த பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா பலன்கள் வேறுபடுது, பலன்கள் கணிக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் வேறுபட்டு காணப்படும். ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா 2-3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கும். சில கிரகங்கள் பார்க்கும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி அடையும். அந்த வகையில் மாதத்துக்கு மாதம் கிரக பெயர்ச்சி நடைபெறக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறே கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த பௌர்ணமி தினத்தில் பார்க்கும் பொழுது கிரக மாற்றம் ஏற்பட போகிறது. அதாவது மே 23ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி மே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரக மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவான் கேது குரு ஆகியோரால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. புதனால் ஓரளவு அனுகூலமான பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். வருமானம் சற்று அதிகரித்து காணப்படும். காரியங்களில் அனுகூலம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகுங்க. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவுக்கு குறைவிருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை மறைந்து அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். ஆடம்பர வசதிகள் பெருகும். மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகரித்து காணப்படுகிறது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாக பெறும். சிலருக்கு வசதியான புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறும். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு ஏற்பட போகிறது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தந்தை வழி உறவினர்கள் முரண்டு பிடித்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, குடும்பத்திற்கும் நல்லது. அரசாங்க காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை உருவாகத்தான் செய்யும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலதிகாரிகள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து காணப்படும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தாமதமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்க பாருங்க. பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சக கலைஞர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கான சூழ்நிலை அமைய பெறுவாங்க. போட்டிகளில்
நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவாங்க. ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் உங்களுடைய செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுப பலன்கள் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கிறது, சில கிரகங்கள் பார்க்கும் பொழுது சாதகமாக இல்லாத நிலையில் இருக்கிறது. அதனால் தொடங்கிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க காரியங்கள் சற்று இழுபறியாக இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு சாதகமாகும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். தொலை தூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது உடனே நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற வெளிமாநில புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக பெறும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும். பிள்ளைகளால் சிறு சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். கோரிக்கைகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மாதவர் பகுதியில் சிறப்பான பலன்களை காணலாம். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு சக கலைஞர்களால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொது நிகழ்ச்சிகளில் கௌரவப்படுத்தப்படுவீங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு மனதில் தேவையற்ற குழப்பம் ஏற்படதான் செய்யும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்பட பாருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாகவே இருப்பாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுயதொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். பகைவர்களின் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடித்து விடுவீங்க. பொருளாதார வளம் அதிகரித்து காணப்படும். இந்த காலம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருந்தாலும் இந்த மாதப்பர் பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்கி நல்ல வரன் அமையப்பெறும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும். பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும். புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கலாம். நண்பர்கள் உறுதுணையாகவே இருப்பாங்க. ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பிள்ளைகள் வழியில் சொத்து சேர்க்கைக்கும் பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க, அதுதான் ரொம்ப அவசியம். பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை காண்பாங்க. சம்பள உயர்வுக்கு தடை கிடையாது. வேலையின் காரணமாக குடும்பத்தை வெட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எதிர்பார்த்த இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பண வரவும் இருக்கத்தான் செய்யும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகளும் வரலாம். கலைஞர்களுக்கு முயற்சிகளில் இருந்த தடையும் மனதில் ஏற்பட்ட சோர்வும் மறைய ஆரம்பிச்சிடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வசதி வாய்ப்புகளும் பெருகும். மாணவர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதோடு போட்டிகளையும் வெற்றி வாகை சூடக்கூடிய வல்லமை கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவிகரமாகவே இருப்பாங்க.
அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால ஒரு கலவையான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் தான் இருக்கும். அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சின்ன சின்ன இழுபறி, காலதாமதம், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சிக்கல்கள் உருவாகலாம். அதே மாதிரி குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக சண்டை சச்சரவுகள் எழுந்தாலும் அது உடனே நீங்கிடும். அதனால் பெரிய அளவில் நீங்கள் இந்த மாதத்தில் கவலைக்குள்ள தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்கிறது, ரோகிணி அன்று கிருஷ்ணருக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளையும் பெற முடியும்.